ஏன் இவங்களும் சொன்னாங்களா இல்லையா? திமுக ஆட்சி அமைத்தவுடன் ஊழல் செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், கைது செய்வோம், அவர்களை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றங்களை உருவாக்குவோம், விசாரணை ஆணையம் உருவாக்குவோம்னு சொன்னாங்கல்ல. எத்தனை பேரை கைது செய்தாங்க? எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க? எத்தனை பேரிடம் ஊழல் செய்த பணத்தை இவங்க வாங்கியிருக்காங்க? சொல்ல முடியுமா? அதே தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்கள் விருப்பப்படியே தாவேக ஆட்சி அமைத்ததற்கு பிறகு இதே ஊழல் அமைச்சர் பட்டியல்களை பட்டியலிட்டு அவர்களிடமிருந்து பணத்தை வசூலித்து இதே தமிழகத்திற்கு நல்லது செய்யக்கூடிய கண்டிப்பாக நாங்கள் செய்வோம், நல்லது நாங்கள் செய்வோம். பல பேர் சிறையில் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இன்றைய அமைச்சர்கள் பல பேர் சிறையில் தான் இருக்க போகிறாங்க. நாங்கள் வெறும் வாயில் சொல்லக்கூடியவங்க கிடையாதுங்க, செயல் வடிவம் செய்யக்கூடியவர்கள் தான். எங்கள் தலைவர் துணிச்சலோடு எதிர்க்கிறாருன்னா சாதாரணமாக எதிர்க்க மாட்டார், பல செயல் திட்டங்களோடு தான் நம்ம எதிர்க்கிறோம். பொங்கலுக்கு பிறகு தேர்தல் வரைவு புத்தகத்தை எங்கள் தலைவர் அவர்கள் வெளியிட இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால் எது போன்று எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்பதற்கான செயல் வடிவங்கள், அதனுடைய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. பல அமைப்புகளோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கோம். மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மாணவ தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். படித்த பட்டதாரிகளுக்கு எப்படி வேலை கொடுக்கணும், படித்த படிப்புக்கேற்ற எது போன்ற வேலைகளை கொடுக்கணும் என்கின்ற பலரோடு எங்கள் தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் யார்ட்டையும் பேசுறதில்ல, அவர் யாரையும் சந்திக்கிறது இல்லைன்னு நீங்கள் ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை நீங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது கண்ணுக்கு தெரியல பேசுகிறாருங்க. விவசாய சங்கங்களை அழைத்து பேசுகிறாரு, பத்திரிகையாளர் சங்கங்களை அழைத்து பேசுகிறாரு, பகுதி நேர ஆசிரியர்களை சந்தித்து பேசிட்டாரு, செவிலியர்களை சந்தித்து பேசுகிறாரு, அரசு மருத்துவர்களை சந்தித்து பேசுகிறாரு. இது போன்ற பல தரப்பினரோடு எங்கள் தலைவர் பேசி கொண்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் அதனால் அவர் எதுவுமே பண்ணலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக என்றோ மாறிவிட்டார். திமுக